ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் திரு குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையுடன் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜோதிபாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜோதிபாபு, விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருமணத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலசித்தர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் ஆகிய கோயில்களின் திரு குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவானது கடந்த 2012ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் இந்த திரு குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவானது கடந்த 15ஆம் தேதி ஸ்ரீ விநாயகர், பாலசித்தர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் வழிபாடுடன் யாகசாலை வேலையுடன் நடைபெற்றது. தொடர்ந்து 6 கால யாகசாலை வேலையானது கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. இன்று 6வது கால யாகசாலை காலை நடைபெற்றதை தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் வழங்க கோபுர உச்சிக்கு கலச நீர் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து புனித நீரானது கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டது. பக்தர்கள் அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, மயிலம் முருகனுக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பினர். மயிலத்தில் நடைபெறும் திரு குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவின் 1000க்கும் மேற்பட்டோர் விழுப்புரம், புதுச்சேரி, திண்டிவனம், செஞ்சி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொள்வதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி 500க்கும் மேற்பட்ட போலீசார் கோவில் வளாகத்தில் குவிக்கப்பட்டனர். 20ஆம் பட்டம் பொம்மபுராதீனம் தலைமையிலான திருமணத்தினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.